வணக்கம். இந்த வீடியோவில் 38 இன்ச்சு ஜஸ்ட் உள்ள போட் நெக் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். இதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா 14.5 இன்ச்சு, கூட 1 இன்ச்சு சேர்த்து 15.5 இன்ச்சு. அடுத்ததாக கைக்குழி இறக்கம் ஷோல்டரில் இருந்து ஒரு 7 இன்ச்சு இறக்கி ஒரு மார்க் பண்ணும். அந்த 2 மார்க்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு வந்து 38 இன்ச்சு, அதனால் 9.5 ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து 10ல் ஒரு மார்க். அப்புறம் கச்சாவுக்கு ஒரு 2 இன்ச்சு. அடுத்து அடி உடம்பு என்னென்னா 33.5 இன்ச்சு, 8.25 இன்ச்சு ஒரு புள்ளி வரும். நம்ம கூட ஒரு 1 இன்ச்சு சேர்த்து 9.25 இன்ச்சு ஒரு புள்ளியில் ஒரு மார்க் 9.5 வைக்கலாம். அடுத்து கச்சாவுக்கு ஒரு 2 இன்ச்சு. அப்புறம் இந்த 2 மார்க்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடணும். அடுத்ததாக இதனுடைய ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு, கரெக்டாக 4.25 ஒரு மார்க் பண்ணுறோம். அப்புறம் இது இந்த மாதிரி வளைச்சி விட்டுறலாம். கைக்குழி நமக்கு எவ்வளவு தேவைன்னா 17 இன்ச்சு, 8.5 கச்சாவோட சேர்த்து 9 இன்ச்சு வரணும். இது கரெக்டாக 8.25 இன்ச்சு வரும். அப்போ கீழே கொஞ்சம் இறக்கி நாம் இந்த கோட்டை கொண்டு வரலாம். இப்போ கரெக்டாக 9 இன்ச்சு வரும். அடுத்தது ஷோல்டர் உள்கழுத்து விதிவு என்னென்னா ஒரு 4 இன்ச்சு, அப்புறம் மேலேருந்து கீழே வந்து ஒரு 4 இன்ச்சு. இந்த ரெண்டுமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த போட் நெக்கில் என்ன மாடல் பண்ண போகிறோம்னா பின்னால் பானை கிடைக்கும். அப்போ இதில் இருந்து ஒரு 10 இன்ச்சில் ஒரு மார்க், அதுக்கப்புறமா இங்கே இருந்து ஒரு 3.5 இன்ச்சில் ஒரு மார்க். இப்போ இது எப்படின்னா இந்த மாதிரி பண்ணும் மார்க்கில். இதை நான் இப்போ கட் பண்ணலை, கேன்வாஸ் இந்த லெவலில் ஒட்டி மாடல் பண்ணும்போது தான் இதை கட் பண்ணுவேன். அடுத்ததாக நாம் இப்போ இந்த டாட் மார்க் பண்ண போகிறோம். இது என்ன லெவல்னா அடி உடம்பு என்னன்னாக்கி 33.5 இன்ச்சு, அப்போ 8.25 இன்ச்சு ஒரு புள்ளி. நாம் வந்து ஒரு 4.25 மார்க் பண்ணுவோம். மேலே ஒரு 4.5 இன்ச்சு. அதுக்கப்புறமா இந்த கழுத்தையும் இந்த மாதிரி வளைவாக எடுத்துக்கணும். சரி, இன்னொரு இது என்னென்னா அடுத்ததாக இதில் வந்து லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் நம்ம பண்ணணும். இங்கே வந்து 1/2 இன்ச்சு இருக்கணும், இங்கே வந்து கரெக்டாக அந்த இதில் இருக்கணும். அப்போ இந்த ஷேப் வந்து நல்லா இருக்கும். சரி, இப்போ நாம் போட் நெக் ப்ளவுஸில் பின்னால் என்னென்ன மார்க் உண்டோ எல்லாம் பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த போட் நெக் எப்படின்னா பின்னால் வந்து ஹூக் மாடும், அதனால தான் நம்ம வந்து முழு ஷோல்டரையும் வச்சுருக்கோம். சரி, கட் பண்ணுறோம்.
இப்போ வந்து பேக்கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட்டு. ஃபஸ்ட்டு ஷோல்டர் நேர் நம்ம ஒரு கோடை போட்டுக்கலாம். கோடை போட்டுட்டு இதுதான் அந்த உள்கழுத்து மார்க். இதனுடைய ஃப்ரண்டோடைய கழுத்து இறக்கம் என்னென்னா 7 இன்ச். அது நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 7.5 ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச். இது எப்படின்னா கரெக்டாக ஒரு 5.5 ஒரு மார்க். இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து இந்த மாதிரி வரும். பின்னால் போட்டுனாக்கு ஃப்ரண்டில் இந்த மாதிரி கழுத்துக்கலாம். இங்கே இருந்து இங்கே கரெக்டாக ஒரு 5.5 ஒரு மார்க். அதுக்கப்புறம் இங்கே இருந்து தள்ளி ஒரு 1/2 இன்ச் ஒரு மார்க். ஸோ இதை நாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து நான் இருக்குல்ல பேக் டாட் நேர் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதனுடைய பட்டியின் மேல் பாகம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 இன்ச். நாம் கூட 1 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சில் ஒரு மார்க். சென்டர்லேயும் சென்டர் டாட்டுக்கும் மார்க் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிடலாம். இனி இங்கேருந்து இங்கே வளைச்சி கொண்டு இந்த மாதிரி. அடுத்ததாக இங்கே இருந்து இங்கே ஒரு 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இதை இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த மார்க்கை இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். சரி, இப்போ ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணிட்டோம். இதை நம்ம கட் பண்ணலாம். இதை கட் பண்ணிக்கலாம். அடுத்து கைத்துணியை கட் பண்ணலாம். அடுத்ததாக ஷோல்டர். இது எடுத்துடலாம். இந்த மாதிரி இப்போ வந்து இது வந்து சென்டர் நேராக வருது. இதில் நம்ம ஒரு சடுக்காக போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இது இந்த மாதிரி 2 மடிச்சு வச்சு பார்த்து இது முன்ன பின்னாடி இருந்தால் நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். சரி, அடுத்ததாக இதில் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு உள் வளைச்சி நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். அடுத்து டாட் மார்க் பண்ணலாம். இது வந்து ஒரு 2.25 இன்ச்சில் ஒரு மார்க். இந்த 2 சைடும் 1.5 இன்ச். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலை இந்த மாதிரி வச்சு கரெக்டாக இங்கேருந்து ஒரு 2 இன்ச் தள்ளி இந்த மார்க்கை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து இங்கேருந்து ஒரு 2 இன்ச் தள்ளி இதை வந்து பிடிக்கலாம். இப்போ
ஃப்ரண்ட் மார்க்கை நம்ம பண்ணிக்கலாம். அடுத்ததாக பட்டி எவ்வளோ கட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இந்த ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு மேலே ஷோல்டர் கரெக்டாக இருக்கணும், சைடில் இந்த ஜாயிண்ட் கரெக்டாக இருக்கணும், சென்டரில் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம எவ்வளோ அளந்து பார்ப்போம். இங்கே வந்து ஒரு 2.25 இன்ச்சு இருக்குது, இங்கே வந்து ஒரு 3 இன்ச்சு இருக்குது. இது வந்து 8 அடி உடம்பு வந்து 8.25 இன்ச்சு ஒரு புல் வரும். சரி, நம்ம 8.5 அது கூட ஒரு 3 இன்ச்சு சேர்த்துக்கணும். 9.5 10.5 11.5 11.5ல் ஒரு மார்க்கு, ஒரு 2.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு. ரெண்டு மார்க்கு இங்கே வந்து 3 இன்ச்சு இருக்குது. இதில் வந்து கூட 1 இன்ச் சேர்த்து 4, 2.25 இன்ச்சு கூட 1 சேர்த்து இங்கே வந்து 3.25. இங்கே வந்து இங்கே வந்து ஒரு 3.4. இதை நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிடலாம். அடுத்ததாக இங்கே இருந்து ஆரம்பிக்கும். சரி, இப்போ பேக்கு ரெண்டு பட்டிக்கு மேலே வரக்கூடிய சார், அது பட்டி பார்க்கலாம். இதை கட் பண்ணால் அடுத்தது ஸ்லீப்பை கட் பண்ணணும். இந்த கையோட லென்த்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு கூட நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 9.5 மார்க். அடுத்ததாக கீழே ஒரு 3 இன்ச்சு இறக்கி ஒரு மார்க். அடுத்ததாக கை டைட் வந்து 7.25, அதாவது 14.5 இன்ச்சு. நம்ம 7.25 ஒரு மார்க் பண்ணிவிட்டு கைக்குழி வந்து 17 இன்ச்சு, 8.5 இன்ச்சு வரணும். கொஞ்சம் கீழே இறக்கி மார்க். ஒரு 2.5 ஒரு மார்க் பண்ணி இதை கைக்குழி வந்து 8.5 + 2, கை டைட் வந்து 7.25 + 2. அடுத்த மணி 15 இன்ச்சு, 6 இன்ச்சில் ஒரு மார்க்கு, இங்கே ஒரு 2 இன்ச்சில் ஒரு மார்க்கு. நல்லா லைட்டாக ஜாயின் தொடங்கிடும். சரி, இனி இதை கட் பண்ணிடலாம். சென்டரில் கட் மார்க் போட்டுருக்கு. இதை லைட்டாக அந்த மாதிரி வளைச்சி இது வந்து ஃப்ரண்ட் பார்க்கும். அடையாளத்துக்கு ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்லீவ், இது வந்து ஃப்ரண்டில் வரக்கூடிய மேல் பாகம், இது வந்து ஃப்ரண்டில் கீழ் வரக்கூடிய பாகம், இது வந்து பேக் சைட். இப்போ நாம் பின்னால் ஹூக் மாடல் போட் நெக் ப்ளவுஸ் வந்து
கட் பண்ணியிருக்கோம். இதனுடைய ஜஸ்ட் அளவு வந்து 38 இன்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.